வணக்கம். மென்மையான ரோஜா இதழ்களை கொண்டு ஒரு அருமையான குல்கந்த் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இயற்கையான முறையில் பாரம்பரியமான முறையில் தான் நம்ம தயாரிக்க போகிறோம். குல்கந்தே பார்த்தோன்னா நூற்றாண்டு காலமாக உலக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த உணவுப் பொருளாகவும் இருக்குது. மென்மையான அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு நினைவுக்கு வர்றது பெண்கள் தான். இந்த பெண்களினுடைய கருப்பையை பலப்படுத்துறதுக்கும் கருப்பையில் வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கக்கூடியது இந்த குல்கந்த். அதே மாதிரி ஹிருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த குல்கந்த் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியும், ஆரோக்கியத்தையும் நம்ம பெற முடியும். மலச்சிக்கல், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள், பசியின்மை மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு டானிக்னு கூட இந்த குல்கந்தை நம்ம சொல்லலாம். வைட்டமின் சி நிறைந்த ஒரு சிறந்த உணவு. பொதுவாக ரோஜா இதழ்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுதே அது துவர்ப்பு சுவை கொண்டது. இதை நம்ம குல்கந்தா தயார் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிடும் பொழுது உடலுக்கு தேவையான பலவிதமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது மட்டும் இல்லாம புற்றுநோய் மாதிரியான கொடிய நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் அது உதவுது. அதே மாதிரி உடல் பலப்பெறதுக்கும் நமக்கு பெரிய அளவுல உதவி செய்யுது. பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த குல்கந்த் குடலையும் மலக்குடலையும் பலப்படுத்துறதுக்கு உதவி செய்யுது. அஜீரண மாதிரியான பிரச்சனைகள், வாயில வயிற்றுல புண் அதிகமா வருது அப்படின்றவங்க, மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, மூலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா பசியின்மை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மருந்து அப்படின்னு இந்த குல்கந்தை நம்ம சொல்லலாம். உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கு நமக்கு பெரிய அளவுல இந்த குல்கந்த் உதவி செய்யுது. நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா குல்கந்த் வெள்ளை சர்க்கரையில தயாரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. ஆனா அதை தவிர்த்துட்டு இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பாக்குற மாதிரி தேன் கலந்து செய்யும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான நச்சுக்கள், அசுத்தங்கள், அதாவது ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு பெரிய அளவுல இந்த குல்கந்த் நமக்கு பயன்படும். இப்போ இந்த குல்கந்த் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரோஜா இதழ்கள் தான் இதுக்கு ரொம்பவே முக்கியமானது. இந்த ரோஜா இதழ்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இயற்கையான முறையில விளைந்த ரோஜா இதழ்களை பயன்படுத்துறது ரொம்பவே அவசியமானது, ரொம்பவே முக்கியமானது. நாம இன்னைக்கு 2 விதமா இந்த ரோஜா இதழ்களையும் தேனையும் பயன்படுத்தி எப்படி குல்கந்த் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். எனக்கு இயற்கையான முறையில் ரோஜா இதழ்கள் தோட்டத்துலேருந்து கிடைச்சது, அதை நான் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த விதமான ரசாயனங்கள், பூச்சிக்கொல்லிகளும் பயன்படுத்தாத ரோஜா இதழ்கள் கிடைச்சதுன்னா அதை எளிமையாக பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா வீட்டு தோட்டத்தில் நம்ம இந்த ரோஜா செடியை வச்சு வளர்த்து அந்த ரோஜாக்களை நம்ம எடுத்து பயன்படுத்துறது சிறந்தது. ஏன்னா இந்த ரோஜா பூக்களுக்கு அதிகமான தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிற ஒரு பழக்கம் இருக்குது. அதனால அதை கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். எந்த மாதிரியான ரோஜாக்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரணமாக பன்னீர் ரோஜாக்கள், நாட்டு ரோஜாக்களை பயன்படுத்துறது சிறந்தது. இப்போ முதல்ல நம்ம இந்த ரோஜா பூக்களை நம்ம பறிச்சு எடுத்துக்கிட்டு இதை லேசாக நம்ம அலசி எடுத்துக்கலாம். அதுலேருந்து இதழ்களை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதழ்களை தனியாக எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா 2 விதமாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஒன்று என்னன்னா இந்த ரோஜா இதழ்களை அப்படியே பயன்படுத்தி குல்கந்த் தயாரிக்கிறது. இன்னொன்று இந்த ரோஜா இதழ்களை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குல்கந்த் தயாரிக்கிறது. முதல்ல இந்த ரோஜா இதழ்களை காய வைக்காம அப்படியே எப்படி குல்கந்த் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு அலசி எடுத்துக்கிட்டு அந்த ஈரம் போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் லேசாக தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உதிரியாக நம்ம எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு முதல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் தேன் எடுத்துக்கலாம். அதாவது தேன் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 பங்கு நம்ம ரோஜா இதழ்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ரோஜா இதழ்களுடைய எடைக்கு ஒரு 3 பங்கு தேன் நம்ம முதல்ல எடுத்துக்கணும். இப்போ நான் இந்த கண்ணாடி பாட்டிலில் தேன் எடுத்துக்கிறேன். இந்த தேனோட நம்ம ரோஜா இதழ்களையும் உள்ள சேர்த்துக்கலாம். ரோஜா இதழ்களை சேர்த்துட்டும் நம்ம தேன் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேன் எடுத்துக்கிட்டும் நம்ம ரோஜா இதழ்களை அதோட சேர்த்துக்கலாம். மேனி அழகை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் தோலினுடைய பளபளப்பையும் அதிகரித்து கொடுக்கும். முகத்தில் பருக்கள், கட்டிகள், அப்படி இல்லைன்னா தேவையில்லாத கருந்திட்டுகள் இருந்ததுன்னா அதுவும் மறைகிறதுக்கு இந்த குல்கந்த் நமக்கு உதவி செய்யும். புற்றுநோய் வராமல் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த குல்கந்த் பெரிய அளவில் உதவி செய்யும். அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு. அதே மாதிரி இளமையை பாதுகாக்கிறதுக்கும் பெரிய அளவில் உதவி செய்யக்கூடியதாகவும் இருக்கு. நம்ம முழுசாக சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பாட்டிலை நம்ம நல்லா மூடிட்டு வெயிலில் வைக்க போகிறோம். இது எவ்வளவு நாள் வெயிலில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3லேருந்து 4 வாரம், அதாவது 1 மாதம் நமக்கு வெயிலில் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து ஈரம் இல்லாத ஒரு ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி நம்ம மூடிட்டு திருப்பி வெயிலில் வச்சிடணும். இந்த மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்ல ஒரு வெயிலில் நம்ம ஒரு மாதத்துக்கு அப்படியே வச்சோம்னாலே நமக்கு இது தயாராகிடும். இப்போ அடுத்தது நம்ம காய்ந்த இதழ்களை வச்சு எப்படி குல்கந்த் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம்.
அதாவது நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் ஒன்றா கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து அப்படியே வந்து இதழ்களை பயன்படுத்தி நம்ம வந்து குல்கந்த் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்பவே சுவையாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல ஒரு மென்மையாகவும் இருக்கும். அப்படி இல்லை நம்ம வந்து வீட்டு தோட்டத்தில் பண்ணுறோம், நமக்கு வந்து தினமுமே வந்து நிறைய பூக்கள் கிடைக்காது அப்படின் போது என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து பூக்களை சேகரித்து அதை வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாள் நமக்கு கிடைக்கக்கூடிய பூக்களை அப்படியே நல்லா அலசிட்டு அந்த இதழ்களை மட்டும் எடுத்து உதிர்த்துட்டு நம்ம வந்து அதை அப்படியே வந்து நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கிடைக்க நம்ம இதழ்களை எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னாலே நமக்கு வந்து காய்ந்த ரோஜா இதழ்கள் கொஞ்ச நாளாக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த ரோஜா இதழ்களை கொண்டு தான் வந்து இப்போ நம்ம இன்னொரு முறை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த இதழ்களை இப்படியே பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த இதழ்களை வந்து 1-2 நம்ம வந்து இடித்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இடித்து 1 பாதியமாக நம்ம வந்து அதை கொஞ்சம் தூளாக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சீக்கிரமாக ஊறி நமக்கு தயாராகும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை இப்படியே வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காய்ந்த ரோஜா இதழ்களை ஒரு பாட்டிலில் நான் சேர்க்குறேன். உடலில் எங்கேயாவது துர்நாற்றம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு மருந்தாக நம்ம வந்து இந்த குல்கந்தை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வாயு சார்ந்த பிரச்சனைகளை போக்குறதுக்கு இந்த குல்கந்த் நமக்கு உதவி செய்யும். இந்த குல்கந்த் பார்த்தோம்னா உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு. அதாவது வரக்கூடிய இந்த கோடை காலத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் இந்த குல்கந்த் சாப்பிடும் பொழுது உடல் உஷ்ணத்தை தணிக்கிறது மட்டும் இல்ல, கோடை காலத்துக்கு தேவையான பலவிதமான ஊட்டச்சத்துக்களையும் நம்ம வந்து எளிமையா பெற முடியும். பெண்களுக்கு வரக்கூடிய அடிவயிற்று வலி, கருப்பையில வரக்கூடிய பிரச்சனைகள், மாதவிடாயில வரக்கூடிய பிரச்சனைகள், வலிகளுக்கு நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கும். நாவறட்சி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த குல்கந்த் எடுத்துக்கும் பொழுது விரைவாவே அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர முடியும். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்ல ஒரு ஊட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு இந்த குல்கந்த். கருவுற்றிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் போக்குறதுக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கறதுக்கும் இந்த குல்கந்த் நமக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கும். மென்மைக்கு பேர் போன இந்த ரோஜா இதழ்கள் மன உளைச்சல், மன ரீதியான பிரச்சனைகள், சோர்வு மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் உதவி செய்யுது. 1 பங்கு ரோஜா இதழ்களுடைய எடைக்கு 3 பங்கு தேன் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். தேவையான அளவு ரோஜா இதழ்களை நம்ம வந்து எடுத்ததுக்கு அப்புறமா அதோட தேன் கலந்துக்கலாம். இதோட நாட்டு சர்க்கரை சேர்க்கறது, அப்படி இல்லைன்னா வந்து வெல்லம் சேர்க்கறது, அப்படி இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதுன்னு நிறைய இடங்கள்ல அதெல்லாமே சேர்ப்பாங்க. அது எதுவுமே சேர்க்காம தேன் மட்டுமே வந்து இந்த ரோஜா இதழ்களோட சேர்க்கும் பொழுது இதோடைய மருத்துவ குணங்கள் அபரிவிதமா அதிகரிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி உடலுக்கு பலவிதமான நன்மைகளையும் அதை கொடுக்குது. அதனால சுத்தமான தேனை பயன்படுத்துறது சிறந்தது. இந்த மாதிரி தேனை இந்த ரோஜா இதழ்களோட கலந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை மூடி வைக்காம இது மேல வந்து ஒரு துணியை கட்டி நம்ம வந்து வெயில காய வச்சு எடுத்துக்கலாம். இது எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வார காலம் ஆகும். இது வந்து வெயில நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் வச்சோம்னா அது நல்லா ஊறி நமக்கு தயாராகிறதுக்கு. இந்த கால அளவுகள் வந்து பார்த்தோம்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்தையும் நம்மளுடைய வெயிலுடைய அளவையும் பொறுத்து மாறும். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எடுத்து ஈரம் இல்லாத ஒரு ஸ்பூன்ல நல்லா வந்து கலந்து விட்டுட்டு திருப்பி நம்ம மூடிட்டு திருப்பி வெயில வச்சிடணும். இந்த மாதிரி வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்ல ஒரு வெயில்ல அப்படியே வச்சோம்னாலே நல்ல ஒரு வெயில் காலத்துல நமக்கு 2 வாரத்திலே தயாராயிடும். இதே வந்து வெயில் கொஞ்சம் குறைவா இருக்கக்கூடிய காலங்கள்ல 3 வாரம் அப்படின்னா 4 வாரம் கூட ஆகும். அதனால அதை பொறுத்து நமக்கு மாறும். இதே காய்ந்த இதழ்கள் வந்து நமக்கு ரொம்ப எளிமையா தயாராயிடும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் இல்லை. அதே மாதிரி அது ரொம்ப சீக்கிரமா வந்து தேனோட சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பக்குவத்துக்கு கிடைக்கிறதுக்கு. இதே வந்து நம்ம காயாத இதழ்களை பயன்படுத்தி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் காலம் அதிகமாகும். அதே மாதிரி லேசா வந்து நீர் விட்டுருக்க மாதிரியும் நமக்கு இருக்கும். அது காரணம் என்னன்னா அந்த ரோஜா இதழ்கள் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து அந்த தேனோட கலந்து இருக்குது. அதனால ஒன்றும் கிடையாது, நம்ம வெயில அப்படியே வச்சு எடுத்தோம்னாலே போதும். கிட்டத்தட்ட ஒரு 1 மாசத்துல நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு குல்கந்த் தயாராயிருக்கும். இந்த 2 இதுலயுமே வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ரோஜா இதழ்களை அப்படியேவும் நம்ம பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா வந்து இடிச்சு நம்ம வந்து 1-2 மாவும் அந்த தூளாக்கி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதனுடைய சுவை அப்படின்னு பார்த்தோம்னா 2மே ஒரே மாதிரியான சுவையில இருந்தாலும் இதனுடைய மனமும் அந்த ஒரு மென்மையும் வந்து இந்த காய்ந்த இதழ்களை விட அப்படியே வந்து இதழ்களை புதுசா நம்ம வந்து பயன்படுத்தி தயாரிக்கிற இந்த குல்கந்துல அதிகமா இருக்கும். இதை இப்படியாவும் நம்ம சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா வந்து பாலோட கலந்து சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது இனிப்பு உணவுகள் செய்யறோம் அப்படின்னா அதோடய நம்ம வந்து கலந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சுவையானதாகவும் இருக்கும், அந்த அளவுக்கு உணவுக்கு ஒரு ஊட்டத்தையும் கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த குல்கந்த் வந்து சாப்பிட்றது அவசியமானது. அதுலேயும் ரொம்ப முக்கியமானது பூச்சிக்கொல்லிகள் எதுவும் பயன்படுத்தாத, ரசாயனங்கள் எதுவும் பயன்படுத்தாத ரோஜா இதழ்களை பயன்படுத்துறது அவசியமானது. கோடை காலத்துக்கு அவசியமான சிறந்த ஒரு உணவாகவும் இது இருக்கும். அதனால இப்பவே நம்ம வந்து வீட்லயே நம்ம வந்து தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வரக்கூடிய கோடை காலத்துக்கு நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ஆரோக்கியமான எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எந்த விதமான நச்சுக்களும் இல்லாத ஒரு ஹெல்தியான குல்கந்த் வந்து தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
ரோஜா இதழ்களையும் தேனையும் மட்டுமே பயன்படுத்தி ஒரு ஆரோக்கியமான குல்கந்த் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்தோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பாயிண்டில் தான் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.